இந்த வருஷம் ஜனவரி மாதம் கூட நான் இப்படி ஒழுங்காக இல்லை, எவ்வளோ தப்பு செஞ்சேன், அளவுக்கு அதிகமாக எதுவுமே கொஞ்சம் நெஞ்சம் எதுவுமே செய்யலை. இப்போ நான் பார்க்குறவங்க வந்து இவனா அப்படி செஞ்சான், இவன் மூஞ்சிக்கே அப்படி செஞ்சுருப்பானா, இவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பானா, அந்த அளவுக்கு இப்போ நான் மாற்றி வச்சுருக்காரு. ஒன்றுமா இல்லை, பஸ்ஸில் ஏறி தலையில் நிற்பேன், ட்ரெயினில் தலையில் நிற்பேன், வேறு எதுவும் வர மாட்டேன், இந்த மாதிரி தான் பண்ணி கிடப்பேன். ஃபுல்லாக அங்கங்கே சண்டைக்கு போகிறது, பசங்களோட சேர்த்து சுற்றுறது, எல்லாமே எந்த விஷயம் நான் பண்ணாலுமே அதில் நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் தான் டாப்பில் இருக்கணும். அதே மாதிரி பஸ்ஸில் டாப்பில் இருப்பேன், ட்ரெயின்லேயே இருந்திருக்கேன், படிப்புலேயே இருந்திருக்கேன் என் கிளாஸில். ஆமாம், டாப்பு ஆட்டோ டாப் ஏரியான்னு அது மற்ற மாதிரி அதான் எல்லா விஷயத்துலையும் இருந்தேன். தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலையும் நான் டாப்பில் இருப்பேன். மற்ற மாதிரி வீட்டில் வேலை இருந்தாலும் சரி, அதுலேயும் டாப்பில் இருப்பேன், எல்லாத்தையும் டாப்பில் இருப்பேன். அந்த மாதிரி இடத்துல வந்து எதுலாம் நல்லது, எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாமல் வாழ்ந்த காலம் உண்டு. எப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தொட்டார் அப்பா. எதில் தொட்டார்னா, மார்க் 12th ரிசல்ட் வந்துட்டு 12th ரிசல்ட் வந்தோடனே காலேஜுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஒரு ஃபவுண்டேஷனுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம். ஃபவுண்டேஷன் அது வந்து ஃப்ரீயாக படிக்க வைப்பாங்க, அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணியிருக்கும் போது வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ஒரு சந்தோஷமாகிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி கெட்டாயிடுச்சு. அவள்தான் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம தான், இதையும் கிடச்சிச்சு, அவள் நம்ம ஃப்ரீயாக ஓசியில் படிக்க போகிறோம். ஓசியில் படிக்கிறது இல்லாமல் அது கொஞ்சம் பெரிய ஃபவுண்டேஷன். அப்புறம் வந்து வேலையும் சீக்கிரமாக கிடச்சிடும், மற்ற எல்லாமே நம்ம நினச்சது சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம். அப்படி ஒரு இடத்துல கொஞ்சம் தலைக்கணமாக தான் சுற்றினேன், திமுறை தான் சுற்றினேன். அந்த திமுறை வந்து அவர் பார்த்தாரு, லைட்டாக அடக்குனோடனே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பிளாக் ஆகிடுச்சு. காலேஜ் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனவொடனே ஒன்றுமே பண்ண முடியல. வீட்டில் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போகிறேன், எந்த காலேஜ் சேர போகிறேன், எல்லா இடத்துலையுமே கேட்டுருந்தாங்க. எனக்கா எங்கள் காலேஜில் சேர்ந்துடலாம், இல்லை ஒரு வருஷம் கூட விட்டுடலாம், அப்படி ஒரு இடத்துல இருந்தேன். ஆனாலுமே எப்படி ஒரு வருஷம் விட்டுட்டா சுத்தமாக படிப்பு போயிடும், மற்ற எந்த எதுவுமே இருக்க முடியாது. அப்புறம் வந்து வெளிக்கிழமை ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயரு உட்காந்து கரெக்டாக அந்த பேக் சைடில் உட்காந்துருந்தோம். எல்லாரும் ப்ரேயர் முடிச்சுட்டு அக்கா, நான், அண்ணா, அப்பா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், பேசுகிறாங்க. அப்போ நீ சேர்ந்துடுறா. ஆனால் அப்பா ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினார். ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப டைமே வளர்த்தாச்சு, அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அந்த டைம் வந்து ரொம்ப உடஞ்சிட்டேன். ஏன்னா சுற்றி ப்ரெஷர், ஏன் இப்படி பண்ணேன், இந்த மாதிரி ஏன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் வந்து எல்லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணேன். இத்தனைக்கும் 5-6 காலேஜுக்கு அப்ளை பண்ணி 5-6 காலேஜ் சீட் கிடச்சிது. அது கிடச்சிவே அது வேணாம் விட்டுட்டு இப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது அந்த கரெக்டாக காரணால் உட்காந்து தடவை சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு மனசு கஷ்டப்பட்டு அழுதுது. அப்போ வந்து அண்ணா சொன்னார், நீ சர்ச்சில் உட்காந்து அழுதுட்டு கண்டிப்பாக அதுக்கான பலன் அவர் தருவார் அப்படி சொன்னார். சொன்னோடனே திருப்பி அந்த ஃபவுண்டேஷனுக்கு கால் பண்ணி பேசி அடுத்த 2 நாளில் வந்து திருப்பி அந்த ஃபவுண்டேஷனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஃபவுண்டேஷன் போயிட்டோம். அந்த இடத்துல போயிட்ட உடனே இந்த மாதிரி உனக்கு சீட்டு இருக்குதுப்பா, இங்கேருந்து போகும்போது வீட்டில் போகும்போது சீட்டு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் இல்லைப்பா, நீ மார்க் கம்மியாக எடுத்திருக்க, இங்கிலீஷில் மார்க் கம்மி, அந்த மாதிரி சொல்லிட்டு சீட்டு இல்லைப்பான்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக சரி அவள்தான் முடிஞ்சிச்சு, நம்ம யாராச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்து கேட் திறக்க போகிறோம். கேட்டில் ஒரு கை வைக்கல, திறக்க போகிறோம். ஐசக் உள்ளே வாங்கப்பா, மேம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கா என்ன திருப்பி கூப்பிடுறாங்க சொல்லிட்டு ஒரு தெனாவாடாக தான் போனேன். அதாவது சீட் இல்லைட்டாங்க, அதுக்காக மரியாதை கொடுக்க சொல்லி தெனாவாட தான் போனது. அப்படி போன அப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஜேபிஆர் காலேஜ் சீட்டு கிடச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கா ஜேபிஆர் காலேஜ் அது வந்து ஜேபிஆர்னு ஒரு சிங்கிள் மனுஷன், அவர் வந்து ஒரு 5-6 காலேஜ் மேலே வச்சு நடத்துறாரு, எல்லாம் பெரிய இன்ஸ்டியூஷன் தனியாக வச்சு நடத்துறாரு. எனக்கு வந்து கரெக்டாக அந்த காலேஜ் பற்றி கேள்விப்பட்டதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த காலேஜ் பற்றி பார்த்தேன். சரி, ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனாலுமே சரிப்பா காலேஜே கிடச்சிச்சு. திருப்பி ஒரு திமிரு லைட்டாக அடைஞ்சி திருப்பி ஏறிச்சு. இப்போ என்ன திமுறனா, அவர் தான் காலேஜை கிடச்சிச்சு, காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறோம், போய் ஒரு 10 நாள் காலேஜ் நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக நம்ம பேர் தெரியணும். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் போனேன். 10 நாள் ஆச்சு. மெஸ்ஸில் வந்து பெரிய மெஸ் இருக்கும், மெஸ்ஸில் சாப்பாடு போடுவாங்க. அப்பளம் வைக்கல சொல்லிட்டு ஹிந்திக்காரன் நினச்சேன். அது வந்து நானா பண்றது இல்ல, கூட பசங்க உசு கத்துறது. வச்சா என்ன வச்சா உனக்கு இப்படி அப்ளை இல்லை சொல்லிட்டான், அந்த மாதிரி சொல்லி உசு கத்து. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு பேச கேட்டு ரொம்ப ஆடினேன். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கூட பழகிற பசங்க எல்லாருமே நீ என்னடா உன்னே எப்படி சொல்லிட்டான், நீ என்னடா உன்னே எப்படி பண்ணிட்டான், அந்த மாதிரி உசு கத்துவாங்க. நார்மலாக உசு கத்துவாங்க. இங்கே நடந்திருக்கு.
அது அந்த மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலுமே இப்போ பசங்க வந்து இந்த இடத்துல சரி இப்போ காலேஜில் மாதிரி திரும்பி இருக்கேன் எல்லா இடத்துல வந்து என்னை கலாய்ப்பாங்க இப்போ கலாய்க்கிறாங்க ஆனால் இப்போ பழைய பசங்க தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கலாய்க்க ஒன்றுமே இருக்க மாட்டான் ஆனால் இப்போ வந்து வாய் திறக்க மாட்டாங்க கிளாஸில் மிஸ்லாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க இவனா இப்படி இருக்காங்க 10 நாள் என்ன அப்படி பார்த்துறாங்க ஆனால் இப்போ வந்து என்னடா ஐசக் உன்னை வெளியே பார்க்க முடியல என்னடா நீ இப்படி மாற்றியா என்னடா கம்முன்னு இருக்கு கிளாஸ்ல இருக்கு தெரிய மாட்டேன் எந்த மேம் வந்தாலுமே ஐசக் எங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா கிளாஸ் சைலண்டாக இருக்கு அந்த அளவு இப்போ நான் மாற்றி வச்சிருக்காரு அவளை கிரிக்கெட் மேலே இருக்கிற அவரோட அன்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கிட்ட பேசுகிறேன் ஆனால் வந்து மற்றவங்க நான் கேர் எடுத்து பண்ண மாட்டுறாங்க ஆனால் என்ன தொட்டவர் அவங்களுக்கு தொடுவார் ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கு இந்த சாட்சி இருக்கிறாங்க